வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள். எத்தனையோ திரைப்படங்கள் வந்து மறக்க முடியாத திரைப்படங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நம்ம எப்படி வந்து நம்மளால வந்து தெய்வமா எப்படி நம்ம வந்து கும்பிடுறோமோ, நம்மளால ஆழமா தெய்வமா மனசுல பதிஞ்சிருக்காரோ, அந்த மாதிரி அவரோட படம் நம்ம மனசை விட்டு என்னைக்குமே விலகாது. அந்த மாதிரி மனசுல நின்ற திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் மனசு நின்று இருக்கு. இப்படிப்பட்ட திரைப்படங்கள் அவர் மட்டும் வாழல, அவரை சுத்தி இருக்கவங்க நடிச்சவங்க வாழ்ந்திருக்காங்க, டெக்னீஷியன் வாழ்ந்திருக்காங்க, படத்து நடிச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் எத்தனையோ பேர் வந்து அவர் நடித்த திரைப்படங்களால வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவரோட திரைப்படம் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே மறக்க முடியாத திரைப்படங்கள், மனசுல நின்ற திரைப்படங்களை பற்றி ஒவ்வொரு காணொலியா நம்ம கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல்ல போட போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி 1986 வந்த மெகா ஹிட்டான திரைப்படம் ஊமை விழிகள். இந்த திரைப்படத்தை பத்தி நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்லை. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று இருக்கு, முக்கியமான தகவல் இருக்குன்னு வச்சுங்க. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆயிரத்தி 1986 வந்த திரைப்படம், அதாவது 1986 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 39 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த திரைப்படத்தை பத்தி என்னன்னா, இப்போ வந்து நம்ம எத்தனோ சொல்றோம், கூத்துப்பற்ற சொல்றோம், நடிப்பு பயிற்சின்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அப்படியே நமக்கு வந்து தக்க வைக்க முடியுமா அப்படின்னு நினைச்ச காலத்துல யாருமே அந்த அளவுக்கு இது பண்ணலை, நடிக்க முன் வரலை. அந்த மாதிரி இருக்கும்போது தைரியமா அரவிந்த் ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து கதையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து விஜயகாந்த் அவர்கள் நடித்தா மட்டும்தான் ஒரு பெரிய வந்து இதுவாகும்னு சொல்லிட்டு, ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை கதையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த விதமான இதுவும் பண்ணாமல், அதாவது இந்த படத்துக்கு இவ்வளோ இத்தனை நாள் கால் ஷீட்டு, இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கேட்கணும். ஏன்னா அவர் பெரிய ஆக்டர், அந்த காலகட்டத்தில் பிஸியான ஆக்டர். அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டன் அவர்கள் பணத்தை பற்றியே வாயை திறக்கல. அந்த மாதிரி வாயை திறக்காத ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிஞ்சு வாய்ப்பை கொடுத்தாரு. ஏன்னா இந்த திரைப்படத்தோட தயாரிப்பும் புதுசு தான், அபாபானன். இந்த படத்தோட இசையும் வந்து புதுசு தான், மனோஜ்கான். எல்லாருமே புதுசு. ஆனால் எல்லாருமே அவங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தை பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மனோஜ்கான இசையெல்லாம் வந்து இப்போ இருக்கிற இந்த திரைப்படத்தில் வந்து ரீரிலீஸ் பண்ணி டிடிசி எஃபெக்டில் நம்ம இந்த திரைப்படத்தை மியூசிக்லாம் பார்த்தாங்கன்னா அதுவும் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கை வந்து ரொம்ப பிரமாதமாக போட்டிருப்பாங்க மனோஜ்கான். அதே மாதிரி அரவிந்த் சார், அதாவது அரவிந்த் ராஜ் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு 3 ஹவர் ஓடும். ஆனால் 3 ஹவரும் நம்மளை யாருமே டிவியில் போட்டாலும் சரி, தியேட்டரில் இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களும் சரி, யாருமே இந்த திரைப்படத்தை பார்த்து ஏந்து வந்து போகவே முடியாது, முகத்தை வந்து சுளிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது திரைப்படம். ஏன்னா இந்த படத்தில் என்ன வருதுன்னா, பத்திரிகைக்காரங்க வந்து ஜெய்சங்கர், அருண் பாண்டியன், சந்திரசேகர், இவங்கெல்லாம் வந்து சோலா பிக்னிக் வில்லேஜ் அப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு அந்த வில்லேஜில் வந்து தவறானது நடக்குது. அங்கே வந்து இரவு நேரத்தில் போகிற பெண்கள் யாருமே வந்து திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பத்திரிகையில் வந்து ஒரு ஏகப்பட்ட எவிடன்ஸோடு போடுறாங்க. ஏன்னா அந்த சோலா பிக்னிக் வில்லேஜில் வந்து அந்த மர்மமான கொலை நடக்கிறது அந்த வில்லேஜுக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை, பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள், போலீஸ்காரங்க, இவங்கள ஆளுங்களாம் சம்மந்தம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர்களை துணிஞ்சு எழுதும்போது தான் ஒரு எழுதும்போது என்ன நடக்கும், ஒரு துணிஞ்சு என்ன நடக்குமோ அது எல்லாம் நடக்கும் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் ஒரு கொலை வந்து பயமாக நடக்கும். ரவிச்சந்திரன் வந்து தான் பண்ணுவார், தாடி வச்சுக்கிட்டு. அந்த கேரக்டருக்கு முதல்ல வந்து அவர் இந்த செலக்ஷன் பண்ணது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை தான் செலக்ஷன் பண்ணாங்க. ஆனால் என்னான்னு தெரியல, அவர் நடிக்க மாட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அவர் கண்டிப்பாக வந்து பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ரோல் அவர் பண்ணியிருப்பாரான்னு தெரியாது. இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார். பட் ரவிச்சந்திரன் இந்த கேரக்டரில் பண்ணது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா
அவரோட பெண்களோட வந்து கண்களை வந்து அவரோட பெண்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக எல்லாரோட பெண்களையும் தப்பா நினைப்பாங்க. அந்த எல்லாரோட பெண்களையும் கண்களை மட்டும் புடுங்குவாரு. அந்த கண்களை மட்டும் புடுங்குவாரு. மீறி அவங்களோட உடம்பு அந்த அரசியல்வாதிகளுக்கு தான் போகுது. அதாவது அந்த கேரக்டர் வந்து மலேசியா வாஸ்தவம் பண்றாரு. இந்த மாதிரி தான் சோலாபிளிக் வில்லேஜில் வந்து நிறைய நடக்கும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து நடக்குது. யாரு தட்டி கேட்பான்னு சொல்லும்போது தான் டிஎஸ்பி தீனதயாள். அந்த டிஎஸ்பி தீனதயாள் அந்த நம்ம 3 வரும் நம்ம பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த டிஎஸ்பி தீனதயாள் மாதிரியே வாழ்ந்திருப்பாரு. நான் இது சொல்லணும்னுக்காக நோக்கம்னு சொல்லலை. உண்மையிலேயே டிஎஸ்பி தீனதயாள் அவரை மாதிரியே அந்த கேரக்டரில் வாழ்ந்திருப்பாரு. போலீஸ் கதாபாத்திரத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தங்கப்பதக்கம், சௌத்ரி கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 3 முகம், அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த எத்தனையோ அவர் நடித்த பாதி திரைப்படங்கள் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்துக்குள்ளவே வாழ்ந்திருப்பாரு. ஒவ்வொருத்தரும் தட்டி கேட்கறது இதை வந்து அக்கிரம் நடக்கிற தீய சக்தியை பார்த்து அந்த கண்ணிலேயே எரிச்சிருவார் ஒவ்வொருத்தரையும் ஆக்ரோஷமா. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் இன்னைக்கு நம்மளை விட்டு வந்து தெய்வமா பிரிஞ்சு போயிட்டாரு. தெய்வமா ஒரு பிரிஞ்சு போனாலும் நான் அவரோட மனசுல நின்ற திரைப்படங்கள் நம்ம மனசுல இன்னும் ஆழமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த திரைப்படத்தை எத்தனையோ திரைப்படங்கள் நல்ல பப்ளிசிட்டியோடு ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி பல இளைஞர்கள் வந்து பார்க்காதவங்களாம் இந்த திரைப்படத்தை, ஏன்னா வந்து டிவியில் போடுறது கூட இந்த திரைப்படம் ரொம்பவே ரேர், டிவியில் கூட போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் நல்ல ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கேப்டன் பிரபாகரனை விட ஒரு 2 மடங்கு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா வெற்றி பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் யாருன்னு தெரியும். இந்த திரைப்படத்தில் வந்து நடித்ததெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். விஜயகாந்த், சந்திரசேகர், அருண் பாண்டியன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், மலேசியா வாசுதேவன், தியாகு, விசு, கிஷ்பு, சரிதா, ஸ்ரீவித்யா, கார்த்திக், சசிகலா, கோகிலா மற்றும் பல இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஏன்னா இவங்க எழுத்து டைரக்டர் வந்து அரவிந்த் ராஜ். ஏன்னா வந்து படத்தை வந்து தயாரித்தது ஆபா பாலன். இந்த படம் வந்து ஒரு நட்சத்திர பட்டாலுமே இருக்கும். எல்லாருக்குமே நல்ல கேரக்டர். இதில் வந்து ஒரு உண்மையிலேயே கொலை பண்ண ஒருத்தர் ஆட்டோ சங்கர், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த ஆட்டோ சங்கரை வந்து ஆட்டோ சீனில் ஒரு விசாரிப்பார். ஆட்டோ ஷெட்டில் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் அவர் விசாரிக்கிற சீன் வந்து ரியலாகவே இருக்கும். ஆட்டோ சங்கர் கூட இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி இருப்போம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் ஊமை விழிகள். ஊமை விழிகள் நம்ம மனசில் ஒரு ஆழமாக நின்ற திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம மனசில் எப்படி நிற்கிறாரோ அதே மாதிரி அவர் நடித்த திரைப்படங்களும் நம்ம மனசில் வந்து நின்றுனே இருக்குது. இப்படிப்பட்ட திரைப்படங்கள் ரீரிலீஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த காணொளி கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த மனதில் நின்ற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த எத்தனையோ திரைப்படங்கள் நம்ம மனசில் நின்ற திரைப்படத்தை பற்றி ஒவ்வொரு காணொலியாக நம்ம கல்லாப்படி தமிழ் சேனலில் போடப்படும். நீங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு வந்து அதிகமாக கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். மறக்காமல் கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.